ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இப்போ எங்கே போய்க்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்க காமிக்கிறேன் சரிங்களா. வாங்க பார்த்துட்டே இருங்க. ஒரு இடத்த காமிக்கிறேன், ஒரு இடத்துக்கு போய்க்கிருக்கேன் சரிங்களா. வாங்க பார்க்கலாம் ஓகேவா. இது என்ன கூட்டம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போகிற கூட்டம் சரிங்களா. கொஞ்சம் வரிசை நிற்க பாருங்க, கேட்குதா என்னன்னு தெரியல. பட் எவ்வளோ நீட்டாக லைனாக நீங்கள் வாங்குற பாருங்க, இடிச்சு பிடிச்சி அல்லாமல் சரிங்களா. சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்கலாம். எல்லோரும் வரிசையில் சாப்பிட போகிற கூட்டங்க, நாங்களாம் சாப்பிட தொடங்கிடுறோம் சரிங்களா. ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. என்ன இன்றைக்கி என்ன வியாபாரத்துக்கு போலே அப்படின்னு கேட்கிங்களா? இல்லைங்க, இனிமேல் தான் போகணும். ஏன்னா நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க சரிங்களா. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயநாடுங்க. வயநாடு சுல்தான் பத்தேரிலேருந்து ஒரு
பள்ளிக்குன்னு சரிங்களா. ஒரு 10-30 கிலோமீட்டர் இருக்கும்ல சாமி திறனை இல்லையா? நீங்கள் வியாபாரத்துக்குங்க போவீங்களா அடிக்கடி? கம்பளக்காடு. ஆமாம், அது கொஞ்சம் 10-30 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோவா வியாபாரத்துக்கு போனதில்லை. பட் திரும்பி போகணும். அப்படியா? நான் வருஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போவேன். ஆனால் நான் வியாபாரத்துக்கு அங்கே வரையும் போகலங்க. ஏன்னா வண்டிக்குள்ளே நிறையா அதுக்கு பயந்துட்டு தான். பட் இவரெலாம் அது தெரிஞ்ச வீடுகள் நமக்கு கிடையாது சரிங்களா. பழகா வீடுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இப்படின்னு காமிப்பாங்க, இல்லைங்கன்றுவாங்க. அதனால தான். பட் இந்த சாமி திறனை எல்லாம் நிறையா கணத்தில் கை வைக்காதீங்கண்ணே. ஒரு நல்ல வீடியோ போடும்போது கணத்தில் கை வச்சுருக்கிய ஒரு கோயில் வீடியோ பற்றி பேசியிருக்கேன் சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது. பட்டு இருந்தாலும் ஒரு மெயினாக சொல்கிற போனால் ஒரு பத்தேரி மாயம்மன் கோயிலும் அடுத்து பள்ளிக்கணும் சரிங்களா. நான் கண்டிப்பாக வருஷம் நான் அட்டன் ஆகிறேன். ஏன்னா இது பங்குனி மாதம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா பத்தேரி மாரியம்மன் வந்து பங்குனி மாதம் வரும். அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் சரிங்களா. அதேமாரி பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ அந்த கோயிலில் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சர்ச்சு தான். அது நிறைய நேர்த்தி கடங்கள் சரிங்களா. அது கல்யாணம் முடிக்கும் அந்த திருவிழா டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா மேரேஜில் நிறையா பண்ணுவாங்க அந்த கோயிலில் வந்து. அதேமாதிரி என்ன சொல்ல ஒரு நேர்ச்சி, அதாவது நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அதில் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. ஒரு ஃபோட்டோ மாதிரி உட்காந்து காமிச்சிருப்பேன். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஃபோட்டோ வந்து அதில் வச்சதான் அது சரிங்களா. அதேமாதிரி நிறைய பேர் இந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்களா. எனக்கு வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேர்ச்சி மாரி கொண்டு போகிறது அந்த கல். அதேமாதிரி நிறையா பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்ச்சி. அதேமாதிரி அந்த ஒரு பையன் அப்படியே இந்த முட்டு வச்சு நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே ஒரு நேர்ச்சி தாங்க. அதேமாதிரி எனக்கு ஒரு நேர்ச்சி இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நான் போகும்போது பத்தேரி பள்ளிக்குன்னு தாயே எனக்கு நான் யூடியூப்பில் வந்து ஒரு 10 ரூபா வந்து ஒரு டீயாவது வாங்கி குடிக்கணும், அதில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு 100 நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு யூடியூப்லேருந்து வந்த காசு ஏதாவது ஒரு 100 நான் கண்டிப்பாக வந்து போடுவேன் அப்படின்னு இருந்தேன். போன வருஷம் போய் கும்பிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் போய் நான் 100 போடுறதுக்காக இருந்தேன். அதனால தான் நான் என்னுடைய 100 இப்படி காமிச்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஸ்டெப்பாக ஏறி ஸ்டெப்பாக மேலே அந்த வளைஞ்சு இருக்குங்க. அது மேலே ஏறி அந்த கோயிலுக்கு மேலே இருந்து தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் சரிங்களா. அந்த கோயிலுக்கு மேலே உள்ள வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். அந்த மேலே உண்டியில் போடும்போது தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. அதேமாதிரி அந்த தீபம் மாதிரி நிறைய மெழுதிரி வச்சு எரிஞ்சிருச்சு பார்த்திங்களா. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் சரிங்களா. நம்ம இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேர்த்திக்கடனுக்காக வந்து அந்த மெழுதிரி பொருத்தி வைக்கிறது தான். அதை வந்து எல்லா இடத்துலையும் பொருத்தி வச்சா கூட்டத்துக்குள்ளே ஏதாவது இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் பொறுத்துருக்கா அந்த விளக்கு மாதிரி பெரிய விளக்கு மாதிரி வச்சு அது எல்லோரும் நேர்த்திக்கடன் செலுத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இதாங்க சரிங்களா. நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதேமாரி யூடியூப்லேருந்து நமக்கும் என்ன சொல்கிறது நமக்கும் நல்லா வியூவர்ஸ் விடுங்க சரிங்களா. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதேமாரி சாமித்திரன் உட்காந்து இருக்கார். ஊரில் வந்து வந்தாலும் உட்கார வச்சுருக்காங்க. வியாபாரத்துக்கு உட்காருங்க சாமித்திரன், எங்கே பாருங்கள் ஒரு வீடியோவில் சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரூமு கிடையாது சரிங்களா. என்னோடய ரூமு அங்கே தள்ளி இருக்குது. இது வந்து கடைக்காரங்க ரூமு சரிங்களா. அதில் வந்து சும்மா செத்தோட வரலான்னு இந்த சாமித்திரன் ஊரில் வந்து வந்தாலும் பார்த்து பேசியிருப்போம் செத்தோட வந்தது தான் சரிங்களா. நம்ம தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வியாபாரத்து பண்ணோம், அதனால தாங்க சரிங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. எல்லோரும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரிங்களா. ஓகேங்க, பாய்ங்க. ஓகே பாய் சொல்லுங்கள் சாமித்திரனே. ஆமாங்க, அதெல்லாம் ரெடி ஆகிடுவார் சரிங்களா. இவரெல்லாம் நம்ம வீடியோவில் நடிச்சிருக்காருங்க சரி. நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்து இவரை வச்சு வீடியோ போடணும். ஓகேவா? பாய்ங்க, பாய்.